ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் growth 360. இதான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இன்டர்ன்ஷிப், ஜாப் ஓப்பனிங்ஸ் அண்ட் ஃப்ரீ கோர்சஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சூப்பரான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபோசிஸ்லேருந்து வீட்டிலேருந்து நீங்கள் ஃப்ரீயாக 2 months வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச டொமைனை நீங்கள் செலக்ட் பண்ணி ரியல் டைமாக இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட கைடன்ஸ்க்கு கீழே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட கெரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது உங்களுடைய கெரியர் லைஃப்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இன்ஃபோசிஸோடைய ஸ்ப்ரிங் போர்ட் அப்படிங்கிற இந்த போர்ட்டலில் தான் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லாகின் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டேரெக்டாக விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் 6.0 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகும். அண்ட் இங்கே தான் நம்மளுடைய இன்டர்ன்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜூன் 2க்குள்ளே இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுற நாமினேஷன் மட்டும் ஜூன் 2 வரைக்கும் தான் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட்டான டொமைன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆங்குலர் ஃபுல் ஸ்டாக், பைத்தான் டெக்னாலஜி ஸ்டாக், ஜாவா டெக்னாலஜி ஸ்டாக் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ இதில் நீங்கள் வந்து எந்த பர்டிகுலர் ஸ்கில் செட் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் கெயின் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லேர்னிங் பாத் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஓகே, அல்லது நீங்கள் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே, அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண முடியும். பட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 மாதம் நீங்கள் விர்ச்சுவலாக, அதாவது வீட்டில் இருந்தே வந்து நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு உங்களுடைய டாஸ்க் எல்லாமே அசைன் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு மீட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ், அண்ட் அவங்க கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக போகுது இந்த பர்டிகுலர் ப்ராசஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் தான் இருக்க போகுது. ஸோ இதை வந்து நீங்கள் 2 மாடியூலாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஜூன் 2க்குள்ளே நீங்கள் நாமினேஷன், அதாவது ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து இருக்கக்கூடிய 5 டொமைனில் எந்த டொமைன் நீங்கள் வந்து நாமினேஷனில் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டொமைனோடைய லேர்னிங் பாத், அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஓனாக படித்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜூன் 30 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. அண்ட் யார் வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பிகாஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்ரோச்சில் தான் வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து உங்களோட மாடியூல்ஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அண்டு நீங்கள் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களை வந்து டீமாக வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்தந்த பேட்சில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து போஸ்ட் செலெக்ஷன், ஸோ நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப்க்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேட்ச் வைஸ் உங்களை அலோகேட் பண்ணிடுவாங்க. அண்ட் பேட்சஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வாப் பண்ணுறதுக்கு எந்த விதமான பெர்மிஷன்ஸும் கிடையாது. ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இமெயிலில் சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எப்படி டாஸ்க் ஒர்க் பண்ணணும், அண்டு இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே லீட் எல்லாமே வந்து அசைன் பண்ணிடுவாங்க. அண்டு பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி வீக்லேருந்து உங்களுக்கு வந்து மென்டர்ஸ் வந்து ஆல்ரெடி அசைன் பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்க கூட தான் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஷன் எல்லாமே அவங்களோட தான் நடக்கும். அண்ட் டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மைல்ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மைல்ஸ்டோனும் உங்களுக்கு வந்து 2 வீக்ஸ், ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து 8 வீக்ஸ் 2 months வந்து இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து லீவ் அந்த மாதிரி ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெர்மிஷன் கேட்கணும். அண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் லீவ் எடுக்காமல் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்ன்ஷிப்பை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. அண்டு நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். நீங்கள் கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் சர்வே அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அக்செப்டன்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க.
ஸோ இங்க உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எல்லா இமெயில் அட்ரஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இமெயில் அட்ரஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது இந்த பர்ட்டிகுலர் ஸ்ப்ரிங் போர்ட்ல நீங்க லாகின் பண்ணியிருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் தான் நீங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு தான் உங்களோட இன்டர்ன்ஷிப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து குடுப்பாங்க. அதே மாரி நீங்க கோர்ஸ் எடுக்கிறப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட லேர்னிங் பாத் நீங்க ஸ்டார்ட் பண்றப்பயுமே அதே இமெயில் அட்ரஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எங்கேயுமே வந்து சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் உங்களுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அண்ட் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. ஸோ இங்க நீங்க என்ன பர்ட்டிகுலர் ஃபீல்ட் செலக்ட் பண்றீங்களோ, அந்த ஃபீல்ட்ல தான் உங்களுடைய கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணணும். அதே ஃபீல்ட்ல தான் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்டும் அசைன் பண்ண போறாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் இன்டர்ன்ஷிப். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க கரெக்ட்டா மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் நீங்க 12th கம்ப்ளீட்டட் அண்ட் நீங்க வந்து ப்ராஜெக்ட் எடுத்து வொர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அத செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க உங்களோட குவாலிஃபிகேஷன் கரெக்ட்டா செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்க்கு போலாம். அண்ட் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எந்த இயர் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க எந்த இயர்ல கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கரெக்ட்டா நீங்க மென்ஷன் பண்ணிட்டு ஃபைனலா நீங்க சப்மிட் பண்ணிறலாம். நீங்க சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்க டைரக்ட்டா பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா, ஸோ இத வந்து நீங்க கிளிக் பண்ணணும். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிகினர் கோர்சஸ். அதாவது வந்துட்டு உங்களுக்கு எல்லா மாடியூல்லயுமே இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இந்த பர்ட்டிகுலர் கோர்ஸ்ல கவர் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, அரவுண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 10 to 20 கோர்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 30 டேஸ் ஆஃப் டைம் வந்து இருக்கு. ஸோ அந்த டைம்க்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்க அத கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணியிருக்கிறது அண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ல செலக்ட் ஆயிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற மெயில் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட கெரியருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க.